நான் அந்த படத்தில் ஒரு பாடல் பண்ணியிருக்கேன். பாதைகள் தேடி நின்றேனே நான் இங்கே அப்படின்னு டைட்டில் அந்த ஹூக் வேர்டு வச்சு தொடங்கும். அந்த பாடல் பண்ணியிருக்கேன். ஆமாங்க பிரதர், எழுதியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு பிரதர், எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஐ திங்க் இந்தியன் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்னு சொல்லுவேன். ஏன்னா இட் வாஸ் வெரி அன்பிரடிக்டபிள். அட் சேம் டைம் வந்துட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் எம்பத்தின்ற விஷயம். லைக் நம்ம டெய்லி பேஸிஸ்லேயே பார்க்குறோம், எம்பத்தின்றது சுத்தமாக கிடையாது யாருக்கும் பெருசாக. ஸோ அது இருக்கணுன்ற ஒரு மெசேஜாக. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் எனிதிங். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் கம் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த படம் பார்க்கலாம். என்ன மாதிரி சக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி ஒரு ரீசெண்டாக வந்து ரகுடாக இருக்கும் படத்தெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஸ்மார்ட்டாக ஒரு ஜிவிஎம் படம் மாதிரியும் ஹரி படத்து மாதிரியும் மிக்ஸ் பண்ணி த்ரில்லர் படத்துக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பெக்ட் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு உண்மையான மியூசிக் வந்து கம்போசர் தான். என்ன மியூசிக் அதெல்லாம். செகண்ட் ஹாஃப்ல அந்த இன்ட்ரோல் பிளாக்லலாம் சான்ஸே இல்லை. எனக்கு போர் அடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி ஓவராலாக படம் நல்லா தான் இருக்குது. இல்லை அது பார்த்தா தான் புரியும். ஆக்சுவலி வந்து இது நீங்கள் ஒரு சிங்கிள் லைனில் சொல்ல முடியாது. இது பயங்கர இன்ட்ரோல் நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஒன்று ரிவீல் ஓப்பன் பண்ணும்போது நல்லா இருக்கும். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆரியன் படம் நல்லா பிஜிஎம்லாம் நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதே டைமில் இவர் செல்வராகவனோட ஆக்டிங்கை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அவர் ரொம்பவும் வரமாட்டார் படத்தில். நம்ம அவர் வந்து நடிச்சிருப்பாரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் அவர் இங்கே அதில் தான் ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அவரே கிடையாது. லாஸ்ட் மினிட்ல ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்குது இந்த படத்தில். அதே மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜோட டெலிவர் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க எல்லா கேரக்டர்ஸ்க்குமே. ரொம்பவும் நல்லா இருந்தது ப்ரோ. விஷ்ணு விஷால் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் அவரை நம்ம ஏற்கனவே ராட்சசனில் பார்த்தது தான். இதில் அப்படியே அதே இதை டெலிவர் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது இந்த படத்தில். அவங்களுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் வைஸில் பார்க்கும்போது அவங்களும் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஆங்கராக இந்த படத்தில் வருவாங்க. செல்வராகவன் வந்து படத்தில் நம்ம பெருசாக அவரை பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். அவர் பெருசாக வந்து இதில் அடிச்சிருக்க மாட்டார். ஆனாலும் செல்வராகவன் லாஸ்ட் மினிட்ல சூப்பராக பண்ணிட்டாரு. எங்கேயுமே போர் அடிக்கல. 2.5 மணி நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை நமக்கு சம்மந்தமே இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உடனே முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் போட்டு ட்விஸ்ட்டாக வச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், யாரோடலாம். நல்லா இருக்கு படம். ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி இது. நான் ரொம்ப நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். நான் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு சைக்கோபேத் த்ரில்லர் படமாக எடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் ஸ்கோர் பண்ணுறது ஃபுல்லாகவே ஹீரோ கிடையாது, வில்லன் தான். யாருன்னா நம்ம செல்வராகவன் தான். அவரோட யதார்த்த நடிப்புலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஜிப்ரானோட மியூசிக்லாம் படத்தை அந்த அளவுக்கு தூயின் போய் மேலே வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நல்லா இருந்தது இந்த படம் பார்க்கறதுக்கு. அதான் போலீஸ் மாதிரி 100% கொடுத்துருக்காரு. ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நல்ல கதைகளை கேட்டு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுற விஷ்ணு விஷால்லாம் இன்னும் நிறைய படம் பண்ணணும் அப்படின்றது. எல்லா இடத்துலையும் அழகாக இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. ஜிப்ரான் வந்து போற்றப்பட வேண்டிய ஒரு மியூசிக் டைரக்டர். எங்கேயோ காணாமல் போயிட்டார். பட் இந்த படம் பார்க்குறப்போ என்னடா எல்லாருக்கும் ஒரு ரவுண்டு வரானுங்க மியூசிக் டைரக்டர், இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போகுது, இவ்வளோ அழகாக போட்டிருக்காருன்ற மனசு கஷ்டம் தான் இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆரியன் பார்த்துட்டு வந்தேன். படம் நல்லா இருக்குது. ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருக்குது. செல்வராகவன் வந்து நல்லா நடிச்சிருந்தார். பழைய படம் ராட்சசன் மாதிரிலாம் இல்லை. சைக்கோபாத்து த்ரில்லர். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிங்கிறதுனால வந்து இந்த ரத்தம் தெரிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மலான ஒரு மூவி. ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று கடைசியில் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனால் போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்லா தான் இருக்குது மூவி. போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆக்சுவலாக 2.25 மணி நேரம் நினைக்கிறேன் டியூரேஷன். ஆனால் டைம் போனதே தெரில. அடுத்து என்னன்றது அந்த இது அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருந்தது. விஷ்ணு விஷால் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஆனால் அதை விட செல்வராகவன் சாரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. எல்லாரும் பார்க்கக்கூடிய மூவி தான். அவங்களும் எல்லாருமே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஹீரோவை விட செல்வராகவன் சாரோட கேரக்டர் தான் நல்லா இருந்தது. அவர் நல்லா பண்ணியிருந்தார். மூவி நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா பண்ணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். கண்டிப்பாக பார்க்கணும். கடைசி 10 நிமிஷம் நல்லா சூப்பர் படம். நல்லா இருக்கும். ராட்சசன் மாதிரி நல்ல ஒரு படம். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரைம் த்ரில்லர் இது. பட் என்னென்னா கிளைமேக்ஸ் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கலான்னு தெரில. ஜஸ்டிஃபிகேஷன் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்றது தெரில கிளைமேக்ஸில். அது ஒன்று தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக சூப்பராக இருக்குது படம். பிஜிஎம் டிஓபிலாம் சூப்பராக இருக்குது. செட்டிலாக பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்குது. வாட்சபிள் தான். பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. படமே நல்லா இருக்கு. நல்லா த்ரில்லராக போகுது. இல்லை கான்செப்ட் சொல்ல வேணாம். படம் வந்து பார்க்கட்டும். நல்லா இருக்கு. பாருங்க.
விறுவிறுப்பாக இருக்குது. நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருந்துச்சு. கிரைம் ஸ்டோரி டைம் நல்லா தான் போச்சு. பவுடர் நல்லா பண்ணியிருக்காரு. பயங்கர இதை விட பயங்கரமாக இருக்காரு. 2 பேரும் இல்லை விறுவிறுப்பாக தான் போச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வச்சு முடிச்சிட்டாரு. யார் ஹீரோவா இல்லை அவங்களாம் சொல்லிட்டு கட்சியில் முடிச்சிட்டாரு. அது கொண்டு அது காட்டி தான் நல்லா இருக்கு. ஆனால் அது நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து காத்தத்தை ரொம்ப சூப்பர். அது த்ரில்லர் ஆகுது. ஏன் படம் பார்க்கலாம் ஒருத்தர். படம் நல்லா இருந்துச்சு பிரதர். சமுதாயத்தில் வந்து நிறைய பேர் நிறைய சமுதாயத்துக்காக உழைக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து வாழும்பொழுது எதுவும் அவங்கள பற்றி எதுவும் கண்டுக்கிறதில்ல. ஆனால் இறந்த பிறகு இவங்க சமுதாயத்துக்காக அது பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க கண்டுக்கிறாங்க. அதை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஜிப்ரான் சாரோட மியூசிக் நல்லா பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சில இடத்துல ஐ ஃபெல் லைக் மேபி கொஞ்சம் இன்னும் லைக் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அவர் கேரக்டருக்கு மேபி கரெக்டாக பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக செல்வராகவன் சூப்பராக இருந்துச்சு. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். நான் ட்ரெய்லர் பார்க்கல. நான் ரீசெண்டாக எந்த ட்ரெய்லரும் பார்க்குறதில்ல படத்துக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்தேன். அண்ட் தென் பார்த்தா செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஸோ பிஜிஎம் ஸ்கோர்ஸ் வந்துட்டு எலிவேட் பண்ணுச்சு. அந்த சிச்சுவேஷனுக்கு நல்லா எலிவேட் பண்ணுச்சு. அண்ட் ஸ்டோரி வாஸ் அன்பிரடிக்டபிள். போர் சுத்தமாக அடிக்கல. சில பேர் வந்துட்டு மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் இன் இந்தியன் சினிமா.